ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக் ஸ்டோரி 5 பார்க்கலாமா? நம்பர் 1, அரியலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, கிராமத்து வாழ்க்கை தான், அழகாக வாழ்ந்துன்னு வந்தாங்களாம். அப்பம்மா அவ்வளோ சேர்த்தி வைக்கலனாலும் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தி 2 பிள்ளைங்கள அழகாக பெற்று வச்சுருந்தாங்க. நாள் கடையில் வயசான உடனே அவங்க இறந்து போயிட்டாங்க. தம்பியும் அண்ணாவும் தான் 2 பேரும் தனிமரமாக நின்னாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே அண்ணனுக்கு தம்பி பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அண்ணனை தம்பிக்கிட்டேருந்து பிரிச்சிட்டாங்க. இருந்தது ஒரே வீடு தான், நிலமும் கொஞ்சம் தான் இருந்தது. அது எல்லாமே சொல்லி கொடுத்து அண்ணாவே பிடுங்கிக்கினாங்க. தம்பிக்கு கட்டின மனைவியை தவிர வேறு யாருமே சொந்தம் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே ஒரு தெருவில் கூட படுக்க முடியாத சூழ்நிலையில் தான் அவங்க இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு அந்த ரோட்டில் போயிட்டுருக்கும் போது வயசான ஆயா விறகு கட்டையை தூக்கிக்கின்னு தூக்க மாட்டாத ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தாங்களாம். இந்த பையன் போயிட்டு கூடுப்பாட்டி நான் எடுத்துன்னு வரேன்னு சொல்லும் போது, இல்லைப்பா பரவாயில்ல நானே தூக்கிக்கிறேன்னு சொன்னாங்களாம். இல்லை பாட்டி கொடுங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களால் தூக்க முடியாது அப்படின்ட்டு அவன் தூக்கின்னு வீட்டு வரைக்கும் வாசல்லே இறக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ, உள்ளே வாப்பா அப்படின்ட்டு ஒரு செம்புறப்புற தண்ணி கொடுத்தாங்களாம். ஏன் இப்படி இருக்க, ஏன் தனியாக நடந்து வந்துட்டு இருந்த, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது தான் அண்ணா எல்லாமே பிடுங்கிக்கின்னு என்னை எதுவுமே இல்லை, எனக்குன்னு வீடு வாசல் எதுவுமே இல்லை, மனைவியை கூட்டின்னு ஒரு மரத்தடியில் தான் உட்கார வச்சுட்டு வந்தேன், பசிக்குதுன்னு சொன்னான் அப்படின்ட்டு. உங்களுக்கு எதுனா சாப்பாடு எதுனா இருக்குமா, உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட அவன் கேட்கும்போது, சாப்பாடு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் கொடுத்துட்டா நீ வாழ்நாள் முழுக்க என்ன பண்ண முடியும், நானும் உங்கள் அப்பா வயசு தான் இருக்கும், நான் திடீர்னு இறந்துட்டேனா என்ன சாமி பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொன்னாங்களாம். அதுக்காக என்ன பண்ண முடியும், நான் வேறு இடத்துல வாங்கி சாப்பிட்டு தான் நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சரி வெளியே இரு அப்படின்ட்டு அந்த பாட்டி அசைஞ்சு ஆடி கதவை பிடிச்சிக்கின்னு உள்ளே போய் ஒரு அப்பலாம் அந்த ஆரிக்கல்னு சொல்லுவாங்க, இப்படி உழுவல்லாம் அரைப்பாங்க, அந்த ஆரிக்கல் எடுத்துன்னு ஒரு வெள்ளை வேஷ்டி விரித்து போட்டு அதில் மூட்டை கட்டி தலை மேலே கொடுத்து அமிச்சாங்களாம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கல்லை கொடுத்தா நான் என்ன பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு எதுனா கொடுக்கலாம் இல்லை பாட்டி அப்படின்னு கேட்கும்போது, இது சாதாரண கல்லெல்லாம் இல்லைப்பா, உன்னை பணக்காரராகவே மாற்றிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனுக்கு புரியல. நீ இதுக்கிட்ட என்ன வேணாலும் கேளு, அது உனக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். என்ன வேணாலாம் எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு அந்த பாட்டி அந்த தம்பி அங்கே உட்கார வச்சு இந்த கல்லை 3 டைம் உன் பக்கம் சுற்று அப்படின்னு சுற்றும் போது, ஃபஸ்ட்டு சுற்றினப்போ எதுவுமே வரலையாம். சரி ஓகே, என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னும் போது அந்த பாட்டி வாங்கி, உனக்கு என்ன வேணும் இப்போது, எனக்கு சாப்பாடு வேணும், பசியாக இருக்குது, என் குடும்பம் என் குழந்தைங்க எல்லாமே மரத்தடியில் இருக்காங்க, 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு கேட்குறப்போ, அந்த பாட்டி 3 சுற்றி நின்ன உடனே நீ மனசில் நினச்சது சாப்பாடாக அந்த கல்லுலே வந்துருச்சான். என்ன இது இப்படி வந்துட்டு இருக்குது சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பிட்டான், அவன் பொண்டாட்டிக்கு எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுக்கினான். ஆனால் அந்த பாட்டி ஒரு ரகசியம் மட்டும் அவர்கிட்ட சொல்லி அந்த கல்லை கொடுத்து அமுச்சிட்டாங்க. பொண்டாட்டி அங்கேருந்து பார்க்குறாங்க, ஐயோ இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ வந்துட்டுக்குது, நம்ம பசங்களை எல்லாருமே இன்றைக்கி உயிர் காப்பாற்றிடலாம், 2 நாளாக சாப்பிடாத பசங்க எழவே இல்லைன்ட்டு அவன் நினச்சிட்ருக்கா. போய் எதனா ஒரு வேஷ்டி அப்படி இல்லைனா சீலை எதனா ஒன்று எடுத்துன்னு வா அப்படின்ட்டு பொண்டாட்டிக்கிட்ட அவங்க சொல்லும்போது, இது என்னதுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எடுத்துன்னு வா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், மரத்தடியிலேருந்து யாருமே இல்லாத ஒரு குடிசைக்கு போயிட்டாங்களாம். அங்கே போய் பார்க்கும்போது, வெறும் கல் தான் எடுத்துன்னு வந்திருக்கியா அப்படின்ட்டு அவங்க மனைவியோட மூஞ்சே மாறி போச்சான். இந்த கல் சாதாரண கல்லெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, 3 சுற்றினானா மறுபடியும். மனசில் என்ன நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு 3 சுற்றும்போது நகை நினச்சிருக்கான் போல். அந்த நகை வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டாங்க, காரு வாங்கிட்டாங்க, பங்களா எல்லாமே அவங்களுக்கு இல்லாதே இல்லை, பணக்கார ஃபேமிலியாகவே மாறிட்டாங்க. ஒரு நாள் அண்ணன் மாட்டில் பால் கறந்துட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க எல்லாருமே திரண்டு அவங்க வீட்டை நோக்கி போக ஆரம்பித்தாங்களாம்.
எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்கும் போது அவங்க அண்ணா கிட்ட இது மாதிரி வந்து உங்கள் அண்ணா வீட்டு உங்கள் தம்பியோட வீட்டு கிரகப்பிரவேசம்ப்பா, அதனால தான் நாங்கள் எல்லாருமே போயிட்டுருக்கோம், நீ வரலையா அப்படின்ட்டு கேட்பாங்க. அவன் எதுவுமே இல்லாத தானே போனான், அப்புறம் எப்படி அவனுக்கு இவ்வளோ வந்து செல்வாக்கு வந்துச்சு, நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் 2 நாளாக அவங்க வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு எதுவுமே சிக்கலை, வந்தான் போனான், சரி விட்டுட்டான். ஒரு நாள் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலான்ட்டு சாயந்தரமாக எட்டி பார்க்கும்போது சமையல் ரூமில் அந்த கல் மட்டும்தான் இருந்தது. நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற கல் தானே விட்டுட்டு போயிட்டான் அவன். எதுவுமே அவனுக்கு பெருசாக தெரியல. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது பூஜை அறையில் இருந்தது அந்த கல், மாலை போட்டு எல்லாமே. அப்போது இந்த கல்லில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அவன் என்ன பண்ணிட்டான், நைட்டோட நைட்டாக அதை திருடிட்டான். காலையில் எழுந்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே தேடி பார்க்குறாங்க, சுற்று வட்டாரத்தில் எல்லாரையும் கேட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே அவளை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா கல் தானே, கல்லில் போய் என்ன இருக்க போகுதுன்ட்டு விட்டுட்டாங்க. ஆனால் கல் தான் இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துன்றது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. சரி தேடி 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 பார்த்துட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. சரி போடா, நம்மளுக்கு இது வந்ததே பெருசு அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்ன பண்ணான்னா, இந்த கல்லை பற்றி அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது அந்த பாட்டிக்கிட்ட இருந்து இந்த விஷயத்த வந்து இவன் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். நைட்டோட நைட்டாக நம்ம இது எதுனா ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு படகை எடுத்துக்கின்னு ஒரு ஆற்றுல நீந்தி போகும்போது அந்த கல்லை எடுத்து வச்சுக்கின்னு இவன் கடல் கடந்து போய் நம்ம பணக்காரில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் மனைவி குழந்தைங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கின்னு போக ஆரம்பிச்சிட்டான். பாதி வழி போய் எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்ன்ட்டு அவங்க மனைவி கேட்பாங்க. சாப்பாடு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு, பசங்களும் பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் பயப்படுற, உனக்கு பாரு இப்போ பாரு வரும் பாரு சாப்பாடு அப்படின்ட்டு சொல்லும்போது அவன் சுற்றுறானா, அவனுக்கு சாப்பாடே வரலையாம். சரி ஓகே, நான் மாவு எடுத்துன்னு வந்துங்கிறேன், சப்பாத்தி மாவு என்கிட்ட இருக்குங்க, ஆனால் வந்து உப்பு இல்லை, உப்பு இல்லாத பையன் சாப்பிட மாட்டான், எனக்கு உப்பு வேணும்னு கேட்கும்போது அவன் அவன் அதையே மனசில் நினச்சின்னு சுற்றும் போது 3 சுற்றிட்டு நிறுத்திட்டான். கல்லுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பாக வருது, வந்துட்டே இருக்குது. அவன் எடுத்துன்னு வந்தவன் அதை ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்ச அவனுக்கு நிறுத்த தெரியல. அந்த பாட்டி என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா, நீ 3 பக்கம் இந்த பக்கம் உன் பக்கம் சுற்றுனன்னா சாப்பாடு வரும், அதே உன்னோட ரிவேர்ஸ் பக்கம் 3 பக்கம் சுற்றுனா அதே நின்றுடும் அப்படின்னு சொன்னது அந்த பாட்டிக்கும் அந்த தம்பிக்கும் மட்டும்தான் தெரியும். ஊர்க்காரங்களுக்கோ அவங்க அண்ணனுக்கோ யாருக்குமே தெரியாது. சுற்றுது 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 சுற்றிக்கினே இருக்கு, உப்பு நிறைய வந்துருச்சு, அந்த படகும் வந்து மூழ்கிடுச்சு. இவங்க கடலை நோக்கியும் போய் நடுப்பாதியில் நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னும் போது எனக்கே தெரியல அப்படின்ட்டு படகு 4 நாள் அந்த அந்த வெயிட் தாங்காமல் படகே கவுந்து ஃபுல்லாக உப்பு. இவன் என்ன பண்ணிட்டான்னா, கடலோட கடலாக இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த காலத்து புராணத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த கடலில் வந்து இப்போ வரைக்குமே உப்பு இருக்கிறது, அந்த கல் இன்னுமே சுற்றிட்டு தான் இருக்குது, நிற்கலை, அதனால தான் கடலில் உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. இதை வச்சு கதையாக இருக்குமா இல்லை ரியல் ஸ்டோரியான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது ஸ்டோரி 2 பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ஏரிக்கு பக்கத்தில் ஒரு குட்டி குரங்கும் ஒரு பெரிய முதலையும் அழகாக ஒரு நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்கள பிரிக்க ஆளே இல்லைடா அப்படின்ற மாதிரி எங்கே வேணாலும் போவாங்க, எதை வேணாலும் பிடிச்சி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. முதலையோட ஒய்ஃபுக்கு மேக்ஸிமம் சொல்லப்போனால் இவனை பார்த்தாலே பிடிக்காது இந்த குரங்கை. ஏதோ ஒன்று பண்ணி இவனை அடித்து சாப்பிட்டே எப்படியோ நம்ம பசியை தீர்த்துக்கணும்டா அப்படின்ட்டு அவன் மனசில் அவங்க ஒய்ஃப் நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறது அந்த முதலையோட வீட்டுக்காரருக்கு தெரியவே தெரியாது. அந்த முதலை ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாருக்கிட்டேயும் பழகும். இந்த குரங்கை விட்டுட்டு வரவே வராது. காலையில் போனால் சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு தான் அதோட வீட்டுக்கு போய் சேருமா. இப்படியே நாள் கணக்காகி அப்படியே போயிட்டே இருந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பறவை வந்து என்ன பண்ணுச்சான், ஆற்று பக்கத்தில் ஒரு நாகப்பழத்தோட இதை சாப்பிட்டு நாகப்பழத்தோட கொட்டையை அது மண்ணில் போட்டு போயிடுச்சான். நாளடைவில் என்ன பண்ணிச்சான், அந்த குரங்கு ஒரு செடி வளர்ந்து வர்றதை பார்த்துச்சான். இது என்ன புது செடியாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் வளர்ந்து 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 ஒரு பழம் வைக்க ஆரம்பிச்சதான்.
இதில் தான் வந்து அந்த குரங்குக்கும் அந்த முதலைக்கும் பிரிவினையே ஆரம்பிச்சுதான். அந்த பழத்தை யார் சாப்பிட்றது அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணாங்களாம், இதை காட்டியே நம்ம பிரிச்சிடலாம் அவங்கள அப்படின்ட்டு அவங்க முதலையோட ஒய்ஃப் திட்டம் போட்டாங்களாம். நாங்கள் அப்பயும் பிரிய மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே வந்து ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கினாங்களாம். அப்படியே பெரிய மரமாக ஆயிடுச்சான். நான் வந்து என்ன பண்ணிச்சான், இவங்க நல்லவம்பறையே வேஷம் போட்டு அந்த முதலையோட ஒய்ஃபை எனக்கும் கொஞ்சம் தாங்களே, நான் உங்களை இனிமேல் திட்ட மாட்டேன், நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு 2 முதலை ஒரு குரங்கு அந்த நாகப்பழத்தை எடுத்து சாப்பிட்றது தான் வேலையாகவே இருந்ததாம். சரி நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷமாக அப்படியே நாட்கள் அப்படியே தள்ளி 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 போச்சான். ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், மீன்கள் எதுவுமே கிடைக்கலையாம், மான்கள் எதுவுமே கிடைக்காது. இவங்க எல்லாருமே பசியில் இருந்திருப்பாங்க போல். அந்த குரங்கும் தேவையான அளவுக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து போட்டு போட்டு அதுவுமே டயர்டாகி போயிடுச்சு. என்ன தான் பண்ணலாம், என்னால் முடியல உங்களுக்கு சாப்பாடு போட்டு, நான் 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 வந்து நான் கடல் கடந்து போய் கூட வந்து சாப்பாடு தேடி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துடுவேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, போகிற வழியில் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னோடய ஃபேமிலி யார் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அந்த முதலைக்கிட்ட சொல்லிவிட்டு இது பழத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு அது வாழ்க்கையை நடத்தின்னு இருந்ததாம். ஒரு நாள் அவங்களோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்களாம், நம்ம பட்னியிலே இருந்தால் கண்டிப்பாக செத்துருவோம், நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களையும் வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அதை நினைக்கும் போது, நம்ம பேசாமல் அந்த குரங்கையே அடித்து சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரி முதலையோட ஒய்ஃப் வந்து முதலைக்கு வந்து ஒரு ஆலோசனை சொன்னாங்களாம். அந்த முதலை வந்து என்ன சொல்லிடுச்சா, நம்பிக்கை துரோகம் மட்டும் என்றைக்குமே பண்ணக்கூடாது, நம்மளோட வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அது சொல்லிச்சான். இல்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம பசியில் கூட தாங்கிடலாம், நம்ம பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்ட்டு அதை பேசி இதை பேசி முதலையோட மனசை மாற்றியாச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், நீங்கள் வாங்க, இது மாதிரி என் ஒய்ஃப் ஒன்று பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த குரங்கு கூப்பிடும் போது, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். சரி, நம்ம வந்து குரங்கு தான் நம்மளால் சாப்பிட முடியாது, நாகப்பழமே சாப்பிட்டு வளர்ந்த குரங்கு, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஈரல், மண்ணீரல், கல்லீரல், ஹார்ட்டு எல்லாமே வந்து அது ருசியில் தானே இருக்கும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் அந்த குரங்கை நீயே சாகடிச்சிடு, என்கிட்ட கூட்டின்னு வரலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இவங்க 1 வருஷமாக அந்த குரங்கு நண்பர்களாக இருந்தது போய் அதை சாவடிக்க திட்டம் போட்டாங்களாம் 2 பேருமே. அது எதுக்குமே சிக்கலையாம். ஆனால் அந்த குரங்கு இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற எண்ணத்தில் தான் அது எல்லாருக்குமே பழகிட்டு சாப்பாடும் எடுத்துன்னு வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணின்னு தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, நீ வா, நீ வந்து பாரு, உன்னை கூப்பிட்றாங்க, பிள்ளைங்கள்லாம் பசியில் இருக்குது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், மேலே அந்த முதலை மேலே ஏறிக்கின்னு சரி நான் வரேன் நண்பா அப்படின்ட்டு அந்த குரங்கும் நம்பி போச்சான் அவங்களே. பாதி வழி போய் ஒட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு மான் வந்து என்ன சொல்லிச்சா, நீ அவங்க கூட போகாத, உன்னை வந்து சாப்பிட்றதுக்கு தான் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்றத இது கேட்டுருச்சான். முதல்ல வந்து எங்கேயோ வெளியில் போயிருக்கும் போல். இந்த குரங்கு வந்து கண்டுபிடிச்சிருச்சு. சரி, இந்த மேலைக்கு நம்ம வந்து தப்பிக்க முடியாது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நீ எதுக்கு என்னை கூட்டின்னு போகிறேன்னு எனக்கு தெரியும் நண்பா அப்படின்ட்டு முதலைக்கிட்ட குரங்கு சொல்லிடுச்சான். நான் எதுக்கும் கூட்டின்னு போகலையப்பா, நான் வந்து என்னோடய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீ நடிக்காத, நீ வந்து என்னை சாப்பிட்றதுக்கு தானே கூட்டின்னு போகிற அப்படின்ட்டு. ஆமாம், என்னோடய பொண்டாட்டி தான் உன்னை கூட்டின்னு வர சொன்னா, எனக்கெலாம் மனசில் வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே, என்னோடய ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட மண்ணீரல் கல்லீரலும் நல்லா இருக்குன்னு சொன்னா, எனக்கு அது மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அதுக்கு அந்த குரங்கு தந்திரமாக யோசிச்சு, அடடே அது எங்கடா எங்கிட்ட இருக்குது, இப்போ தான் ஈரமாகிடுச்சுன்னு கலட்டி அந்த மரத்தில் நாகப்பழ மரத்தில் தாண்டா காய வச்சுட்டு வந்திருக்கேன், நீ என்ன பண்ணுற, நேராக திரும்பு, நம்ம எடுத்துன்னு போய் உங்கள் மனைவி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த முதல்ல என்ன பண்ணிச்சான், ஓ அப்படியா அப்படின்ட்டு இது என்ன பண்ணிச்சான், மீண்டும் திரும்பி அந்த மரத்துக்காக வரும்போது இது என்ன பண்ணிச்சா, டிங்குன்னு எகிரி குதிச்சு அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிச்சான். வாடா, நான் இத்தனை நாள் உனக்கு சாப்பாடு போட்டதுக்கு நன்றி கடனே நீ காமிக்கிற விதம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசிட்டு அது அங்கேருந்து ஓடிடுச்சான். இந்த இந்த
இவங்களோட வம்சமே அழிஞ்சு போயிடுச்சு பசியால். கிடைக்கிற கொஞ்சம் சாப்பாட்டை ஒருத்தன் நல்லவனாக இருந்து நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து போட்டான். ஆனால் அதையுமே மதிக்காத அது அவங்களுக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களே காணாமல் போயிட்டாங்க. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். என்றைக்குமே ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களே பண்ணலாம், அவங்களே சர்வ் பண்ணி வாழலாம். ஆனால் உண்மையாக இருக்கணும். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ கதை கேட்டதெல்லாம் போதும். இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்களா? எனக்கு வந்து ட்ரூவாக வேணும், ஃபால்ஸெல்லாம் வேணாம். பரவாயில்ல, உங்கள் மனசில் இருக்கிறதே கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நான் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். உங்களோட லைஃப்பில் மறக்க முடியாத பர்சன்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உங்களோட லைஃபோ இல்லை உங்களோட எதுனா ஒரு ஹாப்பினஸ் இல்லை வேறு எதனா அவங்கள சர்வ் பண்ணி நீங்கள் எதனா ஒன்று கேட்டு என்றைக்குனா ஒரு நாள் இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் மொத்தமாகவுமே டேமேஜ் ஆன மாதிரி என்றைக்குனா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து அவங்க பண்ண நல்ல விஷயம் எல்லாமே அவங்க பண்ணாத ஒரே கெட்ட விஷயத்தில் போய் அது எல்லாமே மிங்கிள் ஆகி அது எல்லாமே வந்து -0ல் போய் நின்றுடும். எதனாலனா அவங்க வாங்கி கொடுத்த அந்த 1000 விஷயம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வாங்காத ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், அதுதான் அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியும். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் பர்சன்ஸ் அது மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் இந்த மனுஷங்கிட்டேயும் மிருகங்கிட்டேயும் ஒன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மனுஷன் என்றைக்குமே நீ அங்கே போகாத, அந்த கால் சுற்றும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. போய் சுட்டுக்குன்னு தெரிஞ்சு வந்த பின்னாடி தான் நீ சொன்னது கரெக்டு தான், அங்கே போயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மனுஷன் பேசுவான். ஆனால் இந்த வாயில்லாத ஜீவங்கள், இந்த மாடு ஆடு கோழிலாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா எடுத்து உடனே அடித்தா தான் திருந்தும். அங்கே போகாதன்னா அதுக்கு தெரியாது. ஒரு அடி போட்டால் அப்படியே மறந்துட்டு அந்த சைடுன்னு இந்த சைடுக்கு வந்துடும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு சொன்னால் புரியும். ஆனால் ஒரு சில பேருக்கு நீ போயிட்டு வா என்ன தான் சொன்னாலும் அவங்க லைன்லேயே தான் இருப்பாங்க. என்னால் கேட்க முடியாது, என்னால் பண்ண முடியாது, நீ என்ன சொல்கிறது அப்படின்றவங்கிட்ட புரிய வைக்கிறதோட நம்ம சிம்பிளாக அப்படியே கொஞ்சம் அப்படியே எடையை ஒதுங்கிக்கினா வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் அவங்க அந்த கோவத்துலேயோ இல்லை அந்த மைண்ட் ப்ரெஷரில் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக கெட்ட முடிவாக தான் இருக்கும். அது எங்கேயோ அவங்க பண்ணுற அந்த அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்க லைஃப்பையே அதை ஷார்ட் அவுட் பண்ணி தூக்கின்னு வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை பண்ணாமல் கூட போகலாம். லைஃபே ஸ்பாயிலர் ஆகலாம். அதுக்கு தான் ஒரு விஷயத்த கோவத்தில் இருக்கும் போது எதுவுமே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஒன்றும் மூழ்கி போயிட போகிறதில்ல. அதுக்குமே தண்ணி மீறி எதுவுமே நடக்க போகிறதில்லன்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டான்னா கண்டிப்பாக பிரச்சனைன்ற ஒன்றே அவன் எதிர்பார்க்க மாட்டான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா நீ சந்தோஷமாக இருக்க, உன்கிட்ட என்ன இல்லை, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நல்ல ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒய்ஃபாகவும் இருக்க, இல்லை வேறு எதுனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாமே காசு பணம் உங்ககிட்ட இல்லாததே இல்லை, என்ன இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் நிம்மதி இருக்கான்னு என்றைக்குமே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியில் பார்க்குறப்போ நல்லா ஜாலியாக இருக்காங்களா, இவ சந்தோஷமாக இருக்கா, இவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த அந்த மனுஷங்களோட மைண்ட் செட்டே நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, நல்லா அழகாக ஜுவல்ஸ் போட்டிருக்கான், இவ தாண்டா எப்படி வச்சுருக்கான் பாரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவள் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் தான் போயிட்டுருப்பான் அவங்க கூட. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போது ஒரு வீட்டில் படுத்து தூங்குறேன். எனக்கு கடவுள் வீட்டில் படுத்து தூங்குற நிம்மதியாவது கொடுத்துருக்காங்க. ஆனால் வீடே இல்லாதவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி தெரியுமா? அந்த மனசை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வாழ்ந்துக்கினாங்க. அவங்கக்கிட்ட ஹாப்பினஸ் இருக்குது, என்கிட்ட ஏன் இல்லை அப்படின்னா, ஒரு சில பேருக்கு நிறைய பணம் வச்சுருந்தாலே சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அடுத்து எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இவனையோட மிச்சமாக, ஆனால் இவங்கிட்ட தேவையான அளவோட மிச்சமாக இருக்கும் செல்வாக்கு வசதி எல்லாமே. ஆனால் போதாது. ஏன்னா இவங்க எல்லாருமே தூக்கின்னு போய் ட்ரீமை ஒருத்தரோட ஒருத்தர் மேலே வைக்கிறதுனால தான் நம்மளோட நிம்மதியும் கெடுது, நம்மளோட லைஃபுமே கண்டிப்பாக முக்கால்வாசி பணத்தை நோக்கியே ஓடுது. இந்த வாழ்க்கை எல்லாமே கொஞ்ச நேரம் நின்று நம்மளுக்காக யாருன்னா இருக்காங்களா பின்னாடி, இல்லை இல்லையா, இல்லை இருந்து பார்த்துருக்காங்களா அப்படின்னு ரியலைஸ் பண்ணாவே
பாதி லைஃப் நிம்மதியாக போயிடும். அவங்களுக்காக வாழ ஆரம்பித்தாவே பாதி மைண்ட் ப்ரெஷர் குறைஞ்சிரும். பணம் சம்பாரிச்சிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வேணும்னு கேட்போம். போதும்னு சொல்கிறது ஒன்றே ஒன்று, சாப்பாடு மட்டும்தான். அந்த உயிருக்காக தான் நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம். ஆனால் அளவுக்கு மீறி சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் வாழ்க்கையே சம்பாத்தியமாக போயிட்டா யாருமே இல்லாத போயிடுவாங்கன்னு நான் என்னோடய மைண்ட் செட் படி சொல்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. நீங்கள் எல்லாருமே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஹாப்பினஸ் இருக்கான்னு கேட்டால் ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா, நீங்கள் பணத்தை வச்சுக்கின்னு ஹாப்பியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு என்றைக்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட ஒரே மோட்டிவ் பணம் சம்பாதிக்கிறது. அது ஒன்று தான். அப்படி இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஒரு இதில் அதிகமாக சேர்த்திட்டாலும் மன நிம்மதி போயிடும். அது கூடயே வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பேக்கில் உடனே லோ கிளாஸ் லைஃப் வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் முடியாது. நீங்கள் வேணால் கூட பாருங்கள், இந்த குடிசையில் இருக்கிறவங்களாம் அவங்க தேவையான அளவுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு மாத வருமானம், வார வருமானம்லாம் இல்லை. டெய்லி ஏதோ ஒரு கூலிக்கு போனால் தான் அவங்களுக்கு வருமானமே. ஆனால் அதை வச்சுட்டு ஏன் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க? படுக்க இடம் கூட இருக்காது, ரோட்டில் தான் படுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்த இருக்கும், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் சந்தோஷமாக இருக்காங்கன்னா, அன்றாட வேலைக்கு சாப்பாடு இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அவங்க. ஆனால் நம்ம சண்டே ஒரு டூரு, சாட்டர்டே ஒரு டூரு, திங்கக்கிழமை மூவி, சாட்டர்டே நைட் டின்னரு, அது மாதிரி தேவையில்லாத செலவுகளால் நம்மளே லக்ஸூரியஸாக காமிச்சிக்கிறோம். ஆனால் அவங்க சாப்பாடு ஒன்று இருந்தால் போதும். நம்ம வாரத்தில் 3 நாளைக்கு 4 நாளைக்கு ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் அவங்க அந்த பொங்கல் தீபாவளி கூட எடுக்க மாட்டாங்க. தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா தேவையில்லை, அவங்களுக்கு ஒன்று இருக்குல்ல. ஆடம்பரமாக வாழ்ந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு கற்றுக்கினா அந்த லைஃப் வாழ்கிறாங்க. ஆனால் இவங்க இப்போ ஹை கிளாஸ் லெவலுக்கு போனால் அவங்க கண்டிப்பாக வாழ்ந்து கற்றுக்குவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஹைலேருந்து லோவில் வர்றது அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒருத்தர் லோலேருந்து ஹையில் போகிறது ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி போயிடலாம். அது மாதிரி தான் எல்லோரும் வாழ்க்கையுமே. கொஞ்சம் உங்கள் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்காக கடைசி வரைக்கும் வரப்போகிறது அதுதான். அந்த பணத்துக்கு, அந்த நோட்டு காசுக்கு இருக்கிற மதிப்பு கூட சில உண்மையான மக்கள் மேலே மனுஷங்களுக்கே இல்லாத போயிடுச்சு. ப்ரெக்னென்சி லேடியோ இல்லை வயசானவங்களோ யாருன்னா வந்தால் கூட நம்ம சீட்டை நம்ம பிடிச்சிட்டோமா, என்னானாலும் சரி கடைசி வர வரைக்கும் நம்ம எழக்கூடாது. அவங்களுக்கே நம்ம விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ இருக்கிற மனசர்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே போயிடுச்சு. அந்த காலத்திலலாம் உங்ககிட்ட இல்லையா சாப்பாடு, எங்கள் வீட்டுக்கு வா நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் போய் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், நம்மளது இருக்குதா, நம்மளது சாப்பிட்டு நம்ம படுத்துக்கிறோம், கீழே கூட எடுத்து கொட்டிடுவோம். ஆனால் மற்றவங்களுக்கு தரமாட்டோம். இருக்கலாம், செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கலாம். ஆனால் கஞ்சத்தனமாக இருந்தால் இருக்கிறது எல்லாமே போயிடும். உட்காந்து யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். ஹெல்பிங் பர்சனாக இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க, தப்பு இல்லை. எல்லாருமே லைஃப்பில் சொல்லி மாற்றணுன்னா அவசியம் இல்லை. அவங்களே பட்டு திருந்து வருவாங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே பேசி திருந்தி வர்றது, கேட்டு திருந்துறதுன்றதுலாம் ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். அடிப்பட்டால் தான் தெரியும். ஆனால் ஏற்கனவே அவன் அடிப்பட்டு வந்து தான் சொல்லியிருப்பான். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, நம்ம போயிட்டு தான் வருவோம். அது மாதிரி தான் எல்லா லைஃப்பும். ஆனால் எல்லாருக்கிட்டேயுமே நல்ல திங்கிங் இருக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு அடிப்படையான தேவையே சாப்பாடு மட்டும்தான். அதுக்கோசரம் மற்றவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. தனக்கு மிஞ்சதே தானமும் தர்மமும். உனக்கு வச்சுக்கின்னு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்குன்னு எல்லாமே திக்கணுமே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா நீ அவங்க நிலைமைக்கு வந்துடுவா, அவங்க உன் நிலைமைக்கு வந்துடுவாங்க. அது எல்லாமே பார்க்கணும். ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் தலைமேல எழுத்தொன்னு உண்டு, என்னான்னு யார் சொல்லக்கூடும். கண்ணீரை கொடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும். யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான். ஏழையம் வாசலுக்கு வந்தது பூங்குருவி, கோழை என்று இருந்தேன்
என்பது கை நழுவி இதையாரோடு சொல்ல குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லு பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்